கஸ்டமரு பூ சாமிக்கு பறிச்சே வச்சே ஆகணும். எங்கள் வீட்டு பூ ஒன்றாச்சும் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதாங்க பூ வைக்க போகிறோம் இப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் காலையிலே ஒரு 8 hour பேக்கேஜ் ஒன்று எடுத்தாச்சுங்க. இப்போ தான் கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம உழவு சந்தைக்கிட்ட இருக்கோங்க. 8 hours பேக்கேஜில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரூர் வரைக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முருகருக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் வச்சாச்சுங்க. நம்ம வீட்டிலே பூத்துருந்துச்சு பன்னீர் ரோஸு. முருகருக்கு வந்து இன்றைக்கி நீட்டாக பன்னீர் ரோஸ் வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து புறப்பட்டோங்க. இப்போ நம்ம ஏரியாவிலேருந்து கஸ்டமர் லொக்கேஷன் போகிறதுக்கு, கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு நம்ம பார்க் ரோடு வழியாக தாங்க போகிறோம். போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 8 hours பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கூட தாங்க நம்ம வந்து இருக்க போகிறோம். இப்போ தாங்க பார்க் ரோட்டில் வரோங்க. நியர்பை வந்துட்டோம். நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. அதனால் இதுதான் பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டாக மாறிடுச்சுங்க. அதெல்லாம் போயிட்டு அப்படியே சிக்னல் காலையில் போடலன்னு நினைக்கிறேங்க. அப்படியே போய்ட்டு மோகனூர் ரோட்டில் போனோம்னா ஒரு 1 minute வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயிடுவோங்க. ஆல்ரெடி டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 minutes இருக்குது. கஸ்டமர் கேட்ட டைம்லேருந்து 20 minutes முன்னாடி பிஃபோரே நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. போகிற வழி தாங்க ஐயப்பன் கோயிலில் நிப்பாட்டி லைட்டாக சாமி கும்பிட்டு போயிடுவோங்க. கஸ்டமர் புக் பண்ண டைமுக்கு இன்னும் 1/2 hour டைம் இருக்குங்க. நம்ம 1/2 hourக்கு முன்னாடியே வந்து கேப் தர போகிறோம். இன்னும் 1/2 hour டைம் இருக்குது. நம்ம எப்பயுமே வந்து புக்கிங்லேருந்து 1/2 hourக்கு முன்னாடியே நம்ம கேப்பு 1/2 hour இல்லைங்க, 10 to 20 minutesக்குள்ளார நம்ம வந்து கஸ்டமர் வீட்டுக்கு நம்ம போயிடுவோங்க. எப்பயுமே புக் பண்ணால் ஏதோ ஒரு டைம் 2 டைம் கொஞ்சம் இதாகும், அவ்வளோதான். மற்றபடி இன்னும் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour டைம் இருக்குங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:51 ஆச்சுங்க. நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோங்க. இப்போ கஸ்டமரோட லொக்கேஷனில் தாங்க இப்போ இருக்கோம். நம்ம கஸ்டமர் எத்தனை மணிக்கு வராங்கன்னு பார்க்கலாங்க. ஜூஸ் சாப்பிட்றீங்களா? இல்லை, அதெல்லாம்
கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நம்ம சொல்லியாச்சு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியாச்சு கஸ்டமர்கிட்ட. அவங்களும் சரி வெயிட் பண்ணுங்கண்ணா வந்துடுறோண்ணா, ஒரு 2 மினிட்ஸில் வந்துடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டாங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமர் வந்தோடனே புறப்பட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இன்னும் பிளான் கேட்கல, ஆனால் வந்து கரூர் வரைக்கும் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. பிளான் நம்ம கேட்டுக்கலாங்க, எப்படி எங்கெங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகலாங்க. நம்ம ஸ்டார்டிங் இப்போ தான் கஸ்டமர் லொக்கேஷன் வந்திருக்கோம். 7:51க்கு கஸ்டமர் லொக்கேஷனில் ரீச் ஆகிட்டோம். நம்ம போயிட்டு எத்தனை மணிக்கு நம்ம ரிட்டன் இங்கே வரோம், எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே வரோம் அப்படிங்கிறது இது ஒரு ட்ராவல் விலாக்லாம். நம்ம இந்த விலாகில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாங்க. நம்ம வந்து கேப் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக தருவாங்க. துளி டஸ்ட் இருக்காது வண்டியில், சீட்லலாம் வந்து துளி அழுக்கு இருக்காதுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ட்ரிப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து பாலிஷ் போட்டு நீட்டாக வந்து சீட்லாம் மெயின்டைன் பண்ணி நீட்டாக தொடச்சி நீட்டாக நம்ம வந்து சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. டெட்டால் தொட்டு தொடச்சிருவாங்க, அதாங்க நம்ம சானிடைசர். டெட்டால் போக தாங்க சானிடைசர். அதனால் நீட்டாக நம்ம நீட்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறது அதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். சீட்லாம் வந்து பக்காவாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போங்க. கிளியராக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா நீட்டாக இன்டீரியரு அவுட்டு எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குங்க. ஃபுல்லாக கஸ்டமர் வந்தாங்கன்னா வண்டி பர்ஃபெக்டாக இருக்குங்க. சாமிக்கு நீட்டாக பூவெல்லாம் வச்சு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவ்வளோ இதாக நம்ம வந்து பண்ணுவோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் கஸ்டமர் தான் இவங்க. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மள்ட்ட ஏகப்பட்ட அவுட் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க இவங்க கஸ்டமரு. அதனால் இந்த விலாக் வந்து நம்ம ரொம்ப ஜாலியாக தான் பூ சாமிக்கு பறித்து வச்சே ஆகணும். எங்கள் வீட்டு பூ ஒன்றாச்சும் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதாங்க பூ வைக்க போகிறோம் இப்போ. கஸ்டமர் கண்டிப்பாக எங்கள் வீட்டு பூ ஒன்றாச்சும் நீங்கள் வச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப ரெகுலர் கஸ்டமரு, ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணுவோம். அவங்களும் நம்மளை ரொம்ப அவங்க வீட்டில் ஒரு பையன் மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. அதனால் கஸ்டமரும் கொடுத்த பூ ஒன்று வச்சாச்சுங்க. கஸ்டமர் ரெடி ஆகிட்டுருக்காங்க, இன்னும் வரலைங்க கஸ்டமர். உட்காருங்கனாங்க. நான் போகலைங்க. அப்புறம் போயிட்டு வீலுக்கு எலுமிச்சம்பழம் வைக்க சொல்லி கொடுத்தாங்க. எலுமிச்சம்பழம் வச்சாச்சுங்க. வச்சுட்டு கஸ்டமர் பூட்டில் வந்து லக்கேஜ் வச்சுட்டாங்க. பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம்ண்ணா. ஆல்மோஸ்ட் வந்து கஸ்டமர் வந்து ரெடின்னு தாங்க நினைக்கிறேன். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:10 ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம்னு நினைக்கிறேங்க. படத்தை வந்து நீட்டாக படம் போட்டு விட்டாச்சுங்க கஸ்டமர் கொடுத்த மாதிரியே சாமிக்கு வந்து பூவும் வச்சாச்சுங்க. அவ்வளோதான், கஸ்டமர் வந்துட்டாங்க. வெளியில் வீடு பூட்டிகிட்டு இருக்காங்க கஸ்டமரு. அவ்வளோதான், கஸ்டமர் வந்தனே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க.
இன்னொரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் நம்ம வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நீட்டாக கிளம்பிடலாங்க. கஸ்டமர் வந்துட்டு புறப்பட்டதுக்கப்புறம் தாங்க பிளானிங் எப்படி என்னன்னு கேட்கணும். கேட்டுட்டு தாங்க விலாக் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேங்க. எப்படின்னு தெரிலிங்க. ஃபஸ்ட்டு எங்கே போகிறாங்க, கரூர் வரைக்கும் போகிறோங்கிறது சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. விலாக முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. வாங்க நம்ம எங்கெங்கே போகிறோங்கிறது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணலாம். கஸ்டமர் வந்துட்டாங்க. அண்ணன் தான் நம்ம கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமருங்க. அந்த பொண்ணு மலையாளி. நம்ம கிளாஸ்ல எந்த பொண்ணு மலையாளி இல்லைன்னு நினச்சி பயந்துட்டு இருக்கா. நம்ம அங்கேருந்து புறப்பட்டு ஸ்ட்ரைட்டாக கரூரே வந்துட்டோங்க. இதாங்க திண்டுக்கல் மதுரை பைபாஸுங்க. இப்போ நம்ம இதில் லெஃப்ட்டு போயிட்டோம்னா கரூருங்க. இதில் நம்ம லெஃப்ட்டு கீழே போக சொல்லிட்டாங்க கரூருக்கு. இதில் நம்ம லெஃப்ட்டு கீழே போயிடுவோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து பிளானிங்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பிளானிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணிவிட்டு தாந்தோணிமலைஸ்வரன் கோயிலுக்கு போகணும். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக நாமக்கல் போக வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க டோட்டல் விலாகே இது. எங்கேயும் இந்த 3 இடம் தாங்க முடிச்சுட்டு நம்ம வந்து இது முடிச்சுட்டு போகிறதுக்கே வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைனா 8 மணி நேரத்துக்கு மேலே ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அப்படியே மண்டபத்துக்கு வந்துட்டோங்க. கஸ்டமரை இறக்கி விட்டோம். வண்டி பார்க்கிங்கில் போட்டுட்ருக்காங்க. இந்த கஸ்டமரை இறங்கி உள்ளே போகிறாங்க. இப்போ தாங்க உள்ளே போகிறாங்க. இதாங்க மண்டபம். மண்டபத்தில் நம்ம ஒயிட் ஏஞ்சல் ஓரமாக நிப்பாட்டிடுவாங்க. கஸ்டமர் கால் பண்ணிட்டாங்க, காலையில் சாப்பிட்லாமா வாங்க. ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock தாங்க. ஆனால் கஸ்டமர் ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ்னால நேரமாக காலையிலேயே வந்துட்டாங்க. இப்போ தாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து மேட்டு கிடையாதுங்க. இது எல்லாமே பூவிலேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால் இது நம்ம எடுத்திருந்தோங்க. நம்ம வந்து காலையில் டிஃபன் என்ன சாப்பிட போகிறோம்னா அதாங்க இந்த பட்டியலில் இருக்கிறது தாங்க நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க இலையில பார்ப்போம். இலை போட்டாச்சுங்க. இலைக்கு தண்ணி தெளிச்சாச்சுங்க. குழிப்பணியாரம், அல்வா, சாம்பார், ஜிலேபியான்னு சொன்னாங்களே அது வச்சுட்டாங்க. இட்லி, பட்டன் இட்லி வச்சுட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதாங்க அந்த ரோஸ்ட்டு. மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டாங்க. மண்டபத்தில் கஸ்டமர் வர சொல்லியிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்யாணம்னால நம்ம ஃபைனலாக வந்து சாப்பிட்டு வண்டிக்கிட்டே வந்துட்டோங்க. நம்ம ஒயிட் ஏஞ்சல் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க நிற்கிறேன். அப்படி நம்ம அடுத்தது வந்து வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா தாந்தோணிமலைஸ்வரன் கோயில் கரூருக்கு தாங்க வந்திருக்கோம். மண்டபத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டருங்க வந்திருக்கோங்க. வந்துட்டு கஸ்டமரை இப்போ தாங்க கோயில்கிட்ட வந்து ட்ராப் பண்ண போயிட்டுருக்கோங்க. இதில் அப்படியே போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா இது வழியாகவும் உள்ளே வரலாங்க. ஆனால் அவங்க வந்து மேற்கு பார்த்த மாதிரி வாசப்படியில் உள்ள
போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அந்த வாசப்படி வழியாக நம்ம சுற்றிட்டு வரோங்க. இதாங்க மெயின் ரோடு. ரைட்டில் போனோம்னா கரூர் கலெக்டர் ஆஃபீஸு வந்துருங்க. நம்ம லெஃப்ட்டு திரும்பினோம்னா பதீஸ்வரர் போயிடலாங்க. செட்டிநாடு சிமெண்ட் ரோடு அங்கே போய் கனெக்ட் ஆயிருங்க. நம்ம இதில் வந்து லெஃப்ட் எடுத்துருவாங்க. லெஃப்ட் எடுத்து கோயில் அப்படியே கோயில் இந்த பக்கம் கோயில்கிட்ட வந்து ஆர்ச் இருக்குங்க. ஆர்ச் வழியாக நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா உள்ளே போயிட்டு கஸ்டமரை வந்து கோயில்கிட்ட ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே பார்க்கிங்கில் போட்டுடலாங்க வண்டியை. கஸ்டமரை கொண்டு வந்து தாந்தோன்றீஸ்வரர் சிவன் கோயிலில் இறக்கி விட்ருக்கோம். சாமி கும்பிட போயிருக்காங்க. மண்டபத்துலேருந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் தான் நம்ம வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சும்மா சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு காலையில் மண்டபத்துக்கு போயிட்டு ஃபங்க்ஷனு சும்மா ஃபோட்டோலாம் எடுத்துக்காங்க. ஃபங்க்ஷன் இன்னும் ஆரம்பிக்கல. ஃபங்க்ஷன் வந்து 1 o'clock தான். 1 o'clock தான் வந்து ஃபங்க்ஷனு. இப்போ சாமி கும்பிட்டு திருப்பி நம்ம வந்து மண்டபத்துக்கே போயிடுவோம். மண்டபத்துக்கு போயிட்டு திருப்பி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம். இதாங்க 8 hours பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. சரி, நான் 8 hours பேக்கேஜ்னு சொல்லவும் எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறது போகல, ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் கஸ்டமர் வந்து அந்த மாதிரி போகல, ஒவ்வொரு இடத்துக்கெல்லாம் போகல. அதான் மண்டபத்துக்கு வந்தாங்க. மண்டபத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். இது இப்போ தாந்தோன்றி பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னால இப்போ கோயிலுக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். திருப்பி பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் மண்டபத்தில் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்துடுவாங்க. நம்ம ரிட்டன் நாமக்கல் கிளம்ப வேண்டியதாங்க. இது ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சிங்க. கரெக்டாக 11:30 வந்தாங்கன்னா திருப்பி மண்டபத்துக்கு போனால் 12:30 1 o'clock ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இந்த 2 இடம் மட்டும்தாங்க. கரூரே தான். 2 இடமும் வந்து பார்த்திங்கன்னா கரூரே தாங்க. வாங்க வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ கோயில்கிட்ட வர மாதிரி வீடியோ காட்டுறேன் வாங்க. கோயிலேருந்து புறப்பட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா
மண்டபத்துக்கே வந்துட்டோங்க. இப்போ நம்ம வந்து முன்னே ஆப்போசிட் சைடில் போட்டிருந்தோம், 2 வீலர் நிப்பாட்டாங்க. அதனால நான் வந்து இந்த பக்கம் போட்டோங்க. அந்த பக்கம் இப்போ வெயிலும் வந்துருச்சுங்க. இப்போ நீட்டாக நிழலில் நிற்கிதுங்க வண்டி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாங்க மதியானம் சாப்பாடு போய் சாப்பிட்டு வந்துடலாம். கஸ்டமர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க சாப்பிட போகிறாங்களாம். கண்டிப்பாக நம்மளே வரணுன்ட்டாங்க. வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு நம்ம காட்டணும் ஃபங்க்ஷனில். இப்போ மதியானத்துக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கங்கிறது நம்ம சாப்பிட்றப்ப வீடியோ முடிஞ்ச எடுத்து காட்டுறேன் வாங்க. மதியானம் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் இதாங்க லிஸ்ட்டு பட்டியல். இலையை போட்டு விருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லட்டு, இடியாப்பம், வடவும், வெஜ்ஜு மீனுங்கிறது இதாங்க. காளான் பிரியாணி, தயிர் ரைத்தா என்னமோ போட்டிருந்தாங்க, அது வடை. சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்ட் வந்து சாம்பார் வாங்கியாச்சுங்க. அடுத்தது ரசம், அடுத்தது தயிருங்க. இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னோம்னா 2 மணி. இப்போ வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ரூம் புக் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. ரூமுக்கு தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ரூமில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 4 o'clock ஃபங்க்ஷனுங்க. அதனால் வந்து கொஞ்சம் நீட்டாக மேக்கப்லாம் பண்ணிட்டு திருப்பி நம்ம போய்ட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நாமக்கல் வந்துடுவோங்க. இப்போ வந்து கஸ்டமர் வந்து ரூமில் நல்ல விடமாக இறக்கி விட்டு நம்ம வந்து இப்போ கஸ்டமர் வந்து இங்கே ஃபுல்லாக வெயிலாக இருக்குங்க, அதனால் நீங்கள் நிழலில் போட்டுங்க, நான் உங்களுக்கு ஒரு 10 minutes முன்னாடி கால் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே நிழல் தேடிட்டு அப்படியே போயிட்டுருக்கோங்க. ஆனால் எங்கேயுமே இல்லைங்க. நிழல் இருக்க பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து வண்டி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. அதனால் நம்ம நிழல் தேடி தாங்க போயிட்டுருக்கோம். போய்ட்டு ஒரு ஓரமாக நிழலில் போட்டுக்க வேண்டியதாங்க. கடைசி வரைக்கும் நிழல் கிடைக்கலன்னா அப்படியே எங்கே பார்க்கிங் கிடைக்குதோ அங்கே அப்படியே ஓரமாக இடத்த தேடி போட்டுற வேண்டியதாங்க வண்டியை. நம்மளும் ட்ரை பண்ணோங்க. பட் ஆனால் நிழல் கிடைக்கவே இல்லைங்க. அதனால் இந்த சென்னை சில்க்ஸ் பக்கத்தில், கரூர் சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் கொண்டு வந்து கொங்கு மண்டபம் இருக்குங்க. கொங்கு மண்டபம் பார்க்கிங்கில் வந்து நம்ம நீட்டாக வண்டியை போட்டோங்க. அப்படியே கஸ்டமர் கூப்பிட்டாங்கன்னா அப்படியே யூட்டன் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க கஸ்டமர் நிற்கிறாங்க. ரூமு ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. அந்த ட்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து இருக்குங்க. அதனால் அப்படியே டக்குன்னு கூப்பிட்டா கூட நம்ம டக்குன்னு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே வந்து நீட்டாக பார்க்கிங் போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நாமக்கலுக்கு வந்து ரிட்டர்ன் முடிஞ்சாச்சு. ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நாமக்கல் புறப்பட்டாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்துட்டு கஸ்டமர் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இறக்கி விட்டு வாடகை காசுக்கு வாங்கிட்டு நம்ம இப்போ தாங்க வண்டி திருப்பிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 6:36 ஆயிடுச்சுங்க. டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 8 ஹவர்ஸ் பேக்கேஜுன்னு புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 10 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் பேக்கேஜாக மாறிடுச்சுங்க. ஆனால் நம்ம வந்து கால்குலேட் பண்ணது இந்த 30 மினிட்ஸு 15 மினிட்ஸ்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்க மாட்டோங்க. 10 ஹவர்ஸ் மட்டும்தாங்க வச்சுக்குவோம். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:10ங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6:36ங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. கஸ்டமர் வீட்டிலேருந்து இப்போ தான் புறப்படுறோங்க. இப்போ தான் கஸ்டமர் வீட்டிலேருந்து புறப்படுறோம். 8 ஹவர் பேக்கேஜ் போட்டது 10 ஹவர் 30 மினிட்ஸ் பேக்கேஜாக மாறிடுச்சுங்க. 10 ஹவர் 30 மினிட்ஸ் பேக்கேஜாக மாறிடுச்சு. இப்போ கஸ்டமர்கிட்ட நல்லபடியாக அமௌண்ட் வாங்கிட்டோம். நாளைக்கு காலையிலையும் நம்ம வண்டி புக் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. நாளைக்கு காலையிலையும் இந்த கஸ்டமர் தான் நம்ம வந்து பிக்கப் பண்ண போகிறோம். நாளைக்கு காலையிலையும் இந்த கஸ்டமர் தாங்க வந்து பிக்கப் பண்ண போகிறோம். நம்ம நாளைக்கு வந்து எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா சேலம் போகிறோங்க. நாளைக்கு சேலம் போகிறோம். அதுக்கு வந்து புக் பண்ணதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 ஹவர்ஸ் பேக்கேஜாக புக் பண்ணிட்டாங்க நம்மள்ட்ட. நாளைக்கு வந்து நம்ம சேலம். அவ்வளோதாங்க. இந்த கரூர் ட்ரிப், நாமக்கல் டு கரூர் பேக்கேஜ் ட்ரிப் வந்து நல்ல விதமாக இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த ட்ரிப் இதோட எண்ட் ஆயிருதுங்க. மறுபடியும் நான் இன்னொரு பதிவில் நாளைக்கு நம்ம சேலம் போகிற பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. மீண்டும் வருகிறேன். விக்கி விலாக்ஸ். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ மோகனூர் ரோட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ லோக்கல் புக்கிங் இருக்குங்க நம்மளுக்கு. இப்போ லோக்கலில் வண்டி ஓட்ட போகிறோம். நைட் ஒரு 9 மணி வரைக்கும் ஓட்டிட்டு தாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். இப்போ அவ்வளோதாங்க. லோக்கல் புக்கிங்கை கூப்பிட்டு சொல்லியாச்சுங்க ஆஃபீஸுக்கு. லோக்கல் டியூட்டி வந்தால் கொடுங்க அப்படின்னு. இப்போ நம்ம லோக்கல் டியூட்டி ஓட்ட போகிறோங்க. இப்போ ஒரு டியூட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்கே வந்து பிக்கப்புன்னு பார்த்திங்கன்னா ஈபி காலனி மாரியம்மன் கோயில்கிட்ட கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. ஈபி காலனி மாரியம்மன் கோயில்கிட்ட வர சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டு போகணுங்களாம். நியூ பஸ் ஸ்டாண்டா ஓல்டு பஸ் ஸ்டாண்டான்னு தெரிலிங்க. ஏதோ பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னாங்க. நியூ பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. லோக்கல் ஓட்ட போகிறோம். நம்ம ஒரு நாள் விலாகில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் எவ்வளோ ஓட்டுறோம், அப்படி எத்தனை ட்ரிப் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோங்கிறது ஒரு நாள் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் சேலம் போகிற ட்ரிப்புக்கு விலாகுக்கு நாளைக்கு வரேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.